1991 அரச தோட்டங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் 35 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1700 ரூபாவை வழங்க முடியாமல் இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் அந்த நிறுவனங்கள் வெற்றியளிக்குமா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட போது தெரிவித்த இன்னும் ஒரு கருத்தாக இருக்கிறது. அவர் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த காலங்களில் அரசியல் தரப்பினரால் வழங்கப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பாடுகள் இருக்கின்றன. அரசியல் தரப்பு மறைந்துள்ள எதனையோ செயல்படுத்த போகிறது என்ற எண்ணமே அரச பொறிமுறைக்குள் எப்போதும் காணப்பட்டது. ஆனால் தற்போது அரசியல் தரப்பிடம் எவ்வித மறைமுக நோக்கங்களும் இல்லை என்பதை நிரூபித்திருக்கின்றோம். எனவே அரச பொறிமுறை எங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதன்போது அரச பொறிமுறையின் மனப்பாங்கு மாற்றமடைய வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்காது. டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் வசதி செயல்திறன் என்பவைகளை மட்டுமல்லாமல் நாட்டை இருக்கும் இடத்திலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தும் இயலுமையும் காணப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அரச பொறிமுறையை டிஜிட்டல் மயமாக்கலை கட்டாயமாக்க வேண்டும். டிஜிட்டல் அடையாள அட்டை பற்றிய போலி கதைகளை அறிவியல் ரீதியாக உடைத்து புதிய உலகத்துக்கு ஏற்ற அடையாளத்தை உருவாக்கும் இயலுமை காணப்படுகிறது. அதற்காக இந்திய அரசாங்கம் 10 பில்லியன் ரூபாய் அன்பளிப்பையும் வழங்குகிறது. நிர்வாகத்துக்கென ஒரு புதிய வேலை திட்டம் அவசியப்படுகிறது. இதுவரையில் காணப்பட்ட அரச நிர்வாகம் தோல்வியடைந்து மற்றும் ஊழல் நிறைந்தது. மேலும் அரசு சேவையை பெற்றுக்கொள்வதற்கு பெருமளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே சில அரச நிறுவனங்களை ஒன்றிணைத்து அவற்றின் பங்குகளை சேகரித்து பங்குச்சந்தைக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். நாட்டை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அரசு சேவையை வழங்க அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அரசு சேவையில் 1.3 மில்லியன் பேர் இருக்கிறார்கள். அடிமட்ட அரசு ஊழியர்களின் அளவும் தன்னிறைவாக காணப்பட்டாலும் இடைநிலை அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையில் பற்றாக்குறை இருக்கிறது. இதற்காக தேர்வு நடத்தினால் தனியார் துறையில் பணிபுரிபவர்களும் வருகிறார்கள். தனியார் துறையினால் ஈர்க்கப்படாத அரசு துறையில் ஈர்க்கப்படும் பொது சேவையை இங்கு இருக்கிறது. எனவே தனியார் துறையையும் சேவைகளை வழங்குவதற்காக இடம் என்ற கருத்தாடலை உருவாக்க வேண்டும். 1991 ஆண்டில் அரச தோட்டங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் 32 வருடங்கள் கடந்த நிலையிலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1700 ரூபாவை வழங்க முடியாமல் உள்ளது. அவ்வாறு இருக்கையில் அந்த நிறுவனங்கள் வெற்றியளிக்குமா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த பொருளாதார உச்சிமாநாட்டில் தெரிவித்த மேலதிக தகவலாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான விடயத்தில் அரசாங்கம் கொண்டிருக்கின்ற திட்டங்கள், அதற்கான எதிர்பார்ப்புகள், அதே போல அதற்காக மேற்கொள்ள வேண்டிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகள், அதே போல நிறுவனங்கள் தொடர்பான முடிவுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி இங்கு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்ததும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.